ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து வீட்டில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் தாங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து எனக்கு 5th மந்த்து வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 5th மந்த்து வளகாப்பு தாங்க இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நாத்தனார் தான் பண்ணணும். என் ஹஸ்பண்டோட தங்கச்சினால் வர முடியலை, அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்றனால. அதனால அண்ணாவோட ஒய்ஃபு நாத்தனார் முறையில் அம்மாவும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ நடத்துகிறாங்க. ஸோ அதுக்காக காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஸோ எல்லா ப்ரிப்ரேஷனையும் பண்ணி வச்சுட்டாங்க. வத்தலகுண்டிலேருந்து தான் அம்மா வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 5வது மாதம் வளகாப்பு அப்படின்றனால 5 வெரைட்டி வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லா சாப்பாடுமேவும். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து வரும்போதே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, அதுக்கு வாழைப்பழம், என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே வீட்டில் வந்து நாங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தோம். அதாவது பேக்ரவுண்டில் அந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். கரெக்டாக வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன்னா நேற்று தான் வந்து டெலிவரி ஆச்சு. இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 10 மணிக்குள்ளே தான் நல்ல நேரம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வளையலெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தங்களாம் வந்து நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அண்ணாவோட ஒய்ஃபு தான் வந்து குத்து விளக்கெல்லாம் வந்து ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் மாலையெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வளையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பெருசாலாம் இல்லைங்க, யாருக்கும் சொல்லலை. 7வது மாதம் வளகாப்பில் வந்து எல்லாம் கிராண்டாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக இங்கே ஹவுஸ் ஓனரு, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து தான் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பண்ணியிருந்த ஹேர் ஸ்டைல் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா? எந்த ரீல்ஸு, எந்த ஃபங்க்ஷன் பார்த்தாலும் எல்லோரும் இந்த ஹேர் ஸ்டைல் தான். ஸோ அதனால் அதே மாதிரி பூவெல்லாம் வச்சு தங்கச்சி வீடியோலாம் பார்த்து அதே மாதிரி சூப்பராக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சேரீயெல்லாம் பெருசாக பிளானிங்கெல்லாம் இல்லைங்க. ஸோ ஆல்ரெடி வீட்டில் இருந்த ஒரு சின்ன பட்டு சேலையை கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி எடுத்து அதையே வந்து வியர் பண்ணிக்கிட்டேன். திருப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க அத்தை, மாமா மட்டும் வந்திருந்தாங்க. அவங்களும் பொட்டு வச்சு விட்டு வளையலெல்லாம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனரு, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ் எல்லாமே வந்து வளையல் போட்டு விட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மூமெண்ட்டு. வளையலுமே பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க அந்த ரெயின் ட்ராப் வளையல் தான் வந்து போட்டு விட்டாங்க. ஸோ ஒவ்வொரு கலரும் வந்து 2 வளையல் வந்து அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச பேங்கிள் மாதிரி போட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெயின் ட்ராப்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டோன் வச்ச வளையல் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் காஸ்ட்லி. ஸோ அந்த வளையல் வந்து நம்ம 7th மந்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் சிம்பிளாக இந்த வளையலே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் இதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு கையில் போட்ட உடனே. பெரியவங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு வளையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தங்கச்சி போட்டிருந்தா. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து வளையல் போட்டு விட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இல்லையா? ஸோ நம்ம ஹஸ்பண்டே நமக்கு வந்து பொட்டு, சந்தனம் எல்லாம் வச்சு விட்டு அதுக்கப்புறம் வளையல் போட்டு விட்டு அந்த பூவெல்லாம் வந்து தூவி விடுறது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ 2 பேத்துக்கு ரொம்பவே ஹாப்பி. எனக்கு பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாக சிரிச்சிட்டே தான் இருப்பேன். ஏன்னா வந்து அவருக்கு வந்து சரியாக பண்ண தெரியல, என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. எல்லோரும் சொல்லி கொடுத்து அவர் வந்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருந்தார் ரொம்ப அழகாக. எல்லோரும் வளையல் போட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் கொஞ்சம் வளையல் இருந்துச்சு, அது எல்லாமே மொத்தமாக சேர்த்து அத்தையே வந்து கையில் போட்டு விட்டாங்க. ஸோ எல்லா பேங்கிள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
ஃபைனலாக எல்லோரும் வளையல் போட்டதுக்கப்புறம் அண்ணாவோட ஒய்ஃப் வந்து சாப்பாடெல்லாம் எனக்கு ஊட்டி விட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆமாம், டைம் வந்து கிட்டத்தட்ட 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பசி வேறு. அதோட அந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மற்ற யாரும் ஊட்டி விடலை. ஸோ அவங்க மட்டும்தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா சாப்பாட்லேயுமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து சாப்பாடெல்லாம் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கவர் ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன சாப்பாடெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லெமன் சாதம், புளியோதரை, தயிர் சாதம், தக்காளி சாதம், இது 5 வெரைட்டி வந்து அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூடயே வந்து ஒரு ஸ்வீட் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து வீட்டில் பண்ணல, கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி வேறு பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எல்லா வெரைட்டி சாதத்துக்கூடையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு கரெக்டான காம்பினேஷன். ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து வாழை இலையெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது எனக்குமே கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. தங்கச்சி தான் கொஞ்சம் சாப்பாடு எல்லா சாப்பாடுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்துருந்தா. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லா சாப்பாடுமே. ஒரு 10 பேர்கிட்ட தான் இருப்போம். அதனால் வந்து அம்மா கம்மியாக தான் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சாப்பாடு பத்தலைன்னா நம்ம ஹோட்டலில் வந்து வெள்ளை சாப்பாடு, சாம்பார், ரசம் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த சாப்பாடே வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வைக்கும்போது எல்லாருக்குமே கரெக்டாக இருந்துச்சு. பேலன்ஸுமே வந்துருச்சு. லஞ்சுக்குமே நீ இதே சாப்பாடு தான் சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய 5th மந்த்து வளகாப்பு சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ வளையல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வந்த எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க. இன்னொரு ஃபங்க்ஷன் கூட இருக்குது, அதுக்காக அம்மா எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.